வெற்றிவேல் முருகனுக்கு, மாளிகைபார கருப்பண்ணசாமிக்கு, மாளிகைபார கருப்பண்ணசாமிக்கு, மாளிகைபார கருப்பண்ணசாமிக்கு, 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு, 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு, 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு, பாண்டி சித்தருக்கு, பாண்டி சித்தருக்கு, கருப்பசாமிக்கு, 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 மாளிகைபார கருப்பண்ணசாமிக்கு, மாளிகைபார கருப்பண்ணசாமிக்கு, மாளிகைபார கருப்பண்ணசாமிக்கு, மாளிகைபார கருப்பண்ணசாமிக்கு, மாளிகைபார கருப்பண்ணசாமிக்கு, மாளிகைபார கருப்பண்ணசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. ஐயா, என்னுடைய இடமெல்லாம் நல்லபடியா போகக்கூடிய பாதை இடமும் நல்லபடியா சரியா பணங்காசு செல்வாக்கு கருப்பசாமி கிட்ட குமிஞ்சு வரும் சரியா நீதியா உள்ள வாக்கும் நீதியா உள்ள நேர்மையா உள்ள வாக்கும் தானே கருப்பசாமி சரியா என்ன செய்தாலும் கருப்பசாமி கூட இருப்பேன் ஆனா நன்மை செய்தா கூட இருப்பேன் சரியா சந்தோஷம் என்ன செய்தாலும் கூட இருப்பேன் சரியா நன்மை செய்தா கருப்பசாமி இன்னும் கூட சரியா தவறா உள்ள பாதைகளுக்கும் தவறா உள்ள வழிகளுக்கும் கருப்பசாமி வரமும் கொடுக்க மாட்டேன் அதை எப்படி கருப்பசாமி அடுத்து ஒரு இந்த இடத்துக்கு ஒரு புனிதமான ஒரு வாக்கு தான் சரியா கருப்பசாமி எப்போ வந்து அமைஞ்சாலும் இந்த இடத்துல எப்போ வந்து அப்படி எப்படி இருக்கணும் அதே மாதிரி கருப்பசாமி சரியா சரக்கு நான் குடிப்பேன் சரியா ஆனா என்ன சுமக்கிறவனே இந்த பூசாரிக்கு ஒண்ணாங்க சரியா அது போதும் வைகை ஆத்து தண்ணி ஐயா அதை நிறைச்சு கருப்பசாமி குடிச்சாரு அப்படி என் கால் அளவு கூட பாதிக்க சரியா நித்தம் கொடுத்தாலும் கருப்பசாமி தான் சரியா எப்படி வாக்கு மாறுதா அதுவும் வேற ஏதாவது பேச முடியாமாவதா இல்லையா கருப்பசாமி மாலை வர கருப்பசாமி ஆண்டு ஃபுல்லா என்னுடையது சரியா வாக்கு கொடுக்க வசமா கருப்பசாமி வந்து உட்கார்ந்து அமைஞ்சிருக்கேன் சரியா 18ஆம் படி கருப்பசாமிக்கு நடக்கக்கூடிய திருவிழா நல்லபடியா ஏத்து நல்லபடியா வாக்கு கொடுத்துட்டாரு சரியா எப்படி சரிதானே மந்திரம் கருப்பசாமி இல்ல மாய மந்திரத்தை கருப்பசாமி அழிக்கத்தான் வந்து உட்கார்ந்து சரியா நான் சட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவியா சட்டை கொடுத்தா வாக்கு கொடுப்பேன் சரியா கருப்பசாமி மத்த சாய் மாதிரி வந்து ஊத்து வேலைகளா உட்கார மாட்டேன் சரியா இப்போ உட்காரதுல நான் போகணும்னு நினைச்சாதான் போறேன் சரியா எப்படி நான் போக நினைச்சாதான் போறேன் சரியா உள்ளத்தை சுத்தமாக்கி கருப்பசாமியை கும்பிடணும் சரியா எப்படி உள்ளத்தை சுத்தமாக்கி கருப்பசாமியை கும்பிட்டா போதும் மக்கள் உள்ளத்தை பார்த்து பால் வலிச்சு தருவேன் கருப்பசாமி சரியா அப்படிதான் இருக்கேன் என்னுடைய இடம் அப்படின்னா இதுல இருந்து 3 ஆண்டு காலத்துல கருப்பசாமி பேரும் புகழோட வாங்கி வந்துருவேன் அதெல்லாம் எந்த ஒரு குறையும் கருப்பசாமி காட்ட மாட்டேன் எப்படி சொன்ன வாக்கெல்லாம் அதிகமாவே வாங்கி கொடுத்துருவேன் சரியா எந்த ஒரு குறையில காப்பாத்தி கொடுத்துருவேன் சரியா எப்படி சரியா என்னப்பா கேமராமேன் போன் வந்துச்சா இல்லையா என்ன சொன்னா இல்ல ஒன்றும் வரல வந்துடும் பயப்படாத சரியா நாளைக்கு எடுத்துடலாமா வண்டியா எடுத்துடலாம் ஐயா எடுத்துடலாம் 2 தடவை பேசினா ஆமாயா உண்மையை சொல்லு ஆமாயா இது போல பேச உண்மையா இல்லையா ஆமாயா கருப்பசாமி நாளைக்கு அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமாடா போதுங்கய்யா வீடியோ போடுறது சரி நல்லபடியா எடுத்து போடணும் சரியா கருப்பசாமி பேரும் புகழ் உள்ள கருப்பசாமி மாலைவர கருப்பசாமி எப்படி சரியா சரியா போட்டுருவியா போட்டுறேன் சந்தோஷம் மக்களுக்கு பாக்கு கொடுக்கேன் ஆனா கருப்பசாமிகிட்ட பாக்கு மெதுவாக தான் கொடுப்பேன் சரியா எப்படி யாருக்கு கொடுக்கணுமோ கொடுப்பேன் சரியா அவசரப்பட்டா எரிச்சு போயிடுவேன் சரியா யாரா கொண்டா இல்ல சொல்லிட்டா இல்ல இருக்கு போய் வாக்கு கொடுக்கணும்ல ஆமாங்க போய் கொஞ்சம் கீழே வைக்கிறோமா தலைக்கு மேல ஆகுதா கருப்பசாமி உன்னுடைய இடம் அப்படின்னு தேடி கருப்பசாமி நடுசாமி வந்தது உண்மையா இருந்தா கருப்பசாமி அப்படி வலது கையில எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த அன்பு தெய்வமே கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு சரியா இருக்கணும் அப்படின்னா அப்படி சொன்ன வாக்கு நடத்தி கொடுக்கும்படி வாக்கு கொடுக்கணும் கருப்பசாமி உன்னுடைய ஆலயம் தேடி வந்ததுக்கு எனக்கு இத்தனை ஆண்டு வாழ்வு தாரம்னு சொன்ன கருப்பசாமி அன்பு தெய்வமே என்னுடைய வலது கையில கொஞ்சம் உட்காரு அப்படி சொல்லக்கூடிய வாக்கு சரிவர பழிச்சு வரணும் அப்படின்னா கொஞ்சம் இடது கையில உட்காரு எல்லாரும் குலதெய்வத்தை கும்பிட்டுக்காங்க எல்லாரும் அவங்க குலதெய்வத்தையும் கருப்பசாமி நல்லபடியா மனசார நினைச்சுக்காங்கம்மா கருப்பசாமி நீ பார்த்து கூப்பிடுப்பா யாரை கூப்பிட சொல்லி கூப்பிடுறேன் இப்ப கருப்பசாமி கோவில் குளம் இருக்காப்பா கோவில் குளம் ஐயா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் அப்படி குடும்பத்தை பார்த்த கருப்பசாமி உடல்நிலை யாருக்கு சரியில்லை உடல்நிலை சரி சரியாப்பா காலைல விழுந்து நீங்க விழுந்து கொடுக்கலாங்க
நீ தூரம் உட்காரு கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா எல்லாம் நேரம் உட்காரு பக்கத்தில் உட்காரணும் லீடா பட்டன் பயந்து உட்காரு கருப்பசாமி எண்ணி அப்படி வரக்கூடியது ஒரு 3 மாசம் ஆச்சு உண்மையா இல்லையா சாப்பிட முடியல அடுத்து இந்த பிரச்சனை என்னப்பா என்ன செய்யணும் ஆஸ்பத்திரி போய் பார்த்தாச்சு நம்ம தெய்வ தொண்டு செஞ்சாச்சு நான் யாரு கருப்பசாமி இது வரைக்கும் வேற எங்கேயும் பார்த்திருக்கியா அப்படி உன்னுடைய தெய்வம் அப்படின்னா ஒரு அம்பாளை வச்சு வழிபட்டது உண்மையா நான் என்ன சொன்னேன் ஒரு அம்பாளை வச்சு கும்பிட்டது உண்மையான்னு தான் கேட்டேன் நான் ஒன்றும் கருப்பசாமியை கும்பிட்டது சரியானு கேட்கல சுடலை வடக்க இருக்காரு அவரை கும்பிட்டியான்னு சொல்லலை வடக்க இருக்காரா இன்னொருத்தர காலையில் விழுந்துருவோம் கதை நிறைய கதை சொந்த தொழில் எல்லாம் விட்டுட்டான் அன்னைக்கு உடம்புல தெம்பு இருந்துச்சு ஆடிட்டான் இன்னைக்கு எதுவும் இல்லையே உண்மையை சொல்லு கருப்பசாமி எல்லாத்தையும் உடச்சி சொல்லணுமா இல்லை மறைச்சு சொல்லணுமா உடல் அப்படின்னு கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் நோயில தானே காப்பாற்றி கொடுக்கணும்னு கேட்டு வந்திருக்கா கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் நெஞ்சு பிரச்சனை இருக்கா அப்பப்போ வலி வருதாடா நான் அப்பப்போ தான் சொன்னேன் நான் ஒன்றும் நிரந்தரமாக இருந்து என்கிட்ட வந்திருக்கேன்னு சொல்லலை உண்மையா இல்லையா காப்பாற்றி தரேன் கருப்பசாமி உடல்நிலையை காப்பாற்றி கொடுத்தா போதுமா வேற எதுவும் கேட்கணுமா கருப்பசாமி குறையோடு இருக்கக்கூடிய ஒரு அப்படி போகக்கூடிய வழியில் ஒரு இயற்கை வந்து நிற்கா அதனால எண்ணி ஒரு தடவை ஆஸ்பத்திரி கொண்டு போயாச்சு சரியாகல உண்மையா சுத்தமா சொல்லு என்கிட்ட கூட்டிட்டு வரணுமே இவனுக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்க இவனுக்கு தான் நான் வாக்கு கொடுக்கணும் எப்படி கருப்பசாமி நல்லா கொடுத்தா போதுமாப்பா தொழிலும் கொஞ்சம் ஆக்கி கொடுக்க நம்ம சொந்த தொழிலாம் போயிட்ட சொந்த தொழிலாம் சொன்னேன் யாருக்கிட்டையும் கை கட்டி நின்னாம சொல்லல உண்மையா இல்லையா பரம்பரை தொழில பார்த்தாலும் கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு உண்மை உண்மையா இல்லையாப்பா கருப்பசாமி ஒரு அப்படின்னு கால நேரம் சரியில்லைன்னு சொல்லி வந்து நிற்க ஆனா கருப்பசாமி வாக்குல அப்படி இல்லை மறைமுகமா தொழில நிப்பாட்டியாச்சும் 13 வருஷம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம் ஆயிட்டு 13 வருஷம் ஆச்சு தொழில் அப்படி தொழில வந்து பார்த்தாலும் 1 2வது கடை மாதிரி போட்டிருக்கணும் உண்மையாப்பா 2வது கடைன்னு சொல்லிட்டாரு உண்மையை சொல்லுங்க கால் விடுத்துவா அடுத்த வாரம் வரும்போது கொஞ்சம் நல்லாக்கி கொடுத்தா போதுமா கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அப்படி வாசல் வெளியே வரக்கூடிய இடம் எண்ணி 3வது வீடு தெக்க பார்த்த வாசல் உண்மையா இந்த பக்கம் உண்மையா இல்லையா பூர்வீகம் எங்க உள்ளதுப்பா நான் அந்த கணக்கு தான் எடுக்க முடியும் நீ போய் 10,000 விட்டு அந்த கணக்கு நான் சொல்ல முடியாது பூர்வீக வீடு தெக்க பார்த்த வாசல் 3வது வீடு உண்மையா காலைல விடுத்துட்டு வா உளத்தான் சொல்ல உளத்தான் சொல்லு பேச்சு எது பேர் பேசக்கூடாதுல என்ன பேச்சியா உண்மையா இல்லையாம்மா இப்போ நீ போய் 1000 இடத்துல போய் உட்காந்துருப்பா அதை கருப்பசாமி சொல்ல முடியாதா பயப்படாத பத்தியா சாமிலாம் வராது எப்படி கருப்பசாமி சாமி வராது சாமி ஆடுதியா அதெல்லாம் அப்படியே நின்றும் என்கிட்ட வந்தால் நான் சாட்டை எடுத்துருவேன் இன்னும் இல்லையாப்பா கருப்பசாமிகிட்ட வாக்கு கேட்கணும் வந்தாச்சு வாக்கு மட்டும் தான் ஓடும் சாமிக்கெலாம் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு சாமிக்கு அனுப்புவேன்னு உடலை இருக்காரு கடைசி வெள்ளிப்பா வர வச்சு தருவார் கருப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்து உடனே நல்லாக்கி தரணும் வாக்கு தரேன் எப்படி உடனே நல்லாக்கி தானே வந்திருக்கா நல்லாக்கி கொடுத்து வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு கனி மாலை கட்டி கொண்டு தரணும் எந்த ஒரு பிரச்சனையும் காப்பாற்றி தரேன் தொழிலும் நல்லபடியா ஓட்டி தரேன் போதுமாப்பா எல்லாரும் 3க்கு 1 3 பேர்லாம் இருந்தாங்க இப்போ எவனும் இல்லை எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க இல்லை என்னென்ன சொல்லுங்க உனக்கு 3 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருந்தால் இப்போ ஒருத்தர் தான் பார்த்து நிற்க உண்மையா இல்லையா கருப்பசாமி தொழிலும் பார்த்தேன் தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தேன் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து உனக்கு எதிர்காலம் அப்படின்னா எந்த ஒரு குறைபாடு இல்லை செய்வன கோளாறு இருக்கா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஓடுதா உண்மையா இல்லையா வரக்கூடிய பெண்ணால் வரக்கூடிய வில்லங்கமும் சண்டையும் வந்து முடிஞ்சது அதனால் வச்சக்கூடிய வில்லங்கம் உண்மைதான் அப்ப என்ன நடக்குது அப்படி வெள்ளி செவ்வாய் பொழுது இவனுடைய உடலை குழம்பு உண்மையாப்பா வசனம் பண்ணி சொல்லிட்டு உண்மையை சொல்லு வெள்ளிக்கிழமை பிறக்க போறால அன்னைக்கு உடனே சரியாயிடும் என்ன செய்யணும்னா என்ன செய்யணும் கருப்பசாமி நம்புதியா அதே வாக்கு கருப்பசாமி 3 முறை கூப்பிட்டு விடுவேன் வேற வெள்ளிக்கிழமை எனக்கு கனிமலை கட்டி விட்டுருணும் வேற என்ன கேப்ப இது ரெண்டையும் நான் சொல்லிட்டேன் வேற என்ன கேட்கறேன்னு தான் சொன்னேன் நீ சொல்லி நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லலாம் நீங்க என்னப்பா எந்த குறையும் நம்ம காப்பாத்தி தரேன் ஒன்ன முதல்ல குணப்படுத்தி கொடுத்தா போதுமா அதுக்கப்புறம் வரக்கூடிய வாக்கு நான் சொல்லுதேன் இது யாரு இது எப்படி மனைவி சொல்லு யாரு யாருப்பா
மனைவிதான் நல்லபடியா பாத்துக்கிட்டியா? பார்த்துக்கிட்டேன். உண்மையாமா? இது வரைக்கும் பார்த்துதான் இருக்கேன். உண்மையா இல்லையா? உண்மையை சொல்ல மாட்டேங்கல சத்தியா? சொல்ல மாட்டேங்கல. சும்மா சொல்லல. கையை கொண்டா. கருசாமி கொஞ்சம் முடியல. வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு மாலை கட்டி கொண்டு வந்துடணும். கனி மாலை கட்டணும். கனி மாலை என்னது? காளி எங்கேயாவது கும்பிட போயிருக்கியா? அவ கழுத்துல என்ன இருக்கும்? கனி. அதே கனியை கொடுப்பா. சரிங்க. எப்படி நல்லாக்கி கொடுத்தா கருப்பசாமி காப்பாற்றி தர வாழை வச்சுக்கா செயல்படுத்திக்கா. இந்த 3 கனி தாரை போதைக்கு 3 கனி பகுதி அறுத்து குடிக்கணும். சரிங்க. பகுதி குடிக்கணும் உண்டு. சரி. எப்படி சரி. கனி 3 குடிச்சிட்டு வெள்ளிக்கிழமை அங்கிட்டு வரணும். எப்படி இருக்குன்னு சொல்லு. கருப்பசாமி தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து பால் படிச்சு தர வரக்கூடிய அம்மனை கும்பிட்டு வந்தாலும் அப்பப்போ 3 பேருக்கிட்ட அந்த இடத்துல ஆட்டி வரோம். ஆனால் எப்பமெல்லாம் வந்ததுனால இப்போதைக்கு கொஞ்சம் வரத்து கம்மி ஆயிடுச்சு. உண்மையா? உண்மையை சொல்லு. எதனாலும் கதையில் காட்டி கொடுத்தவா. எப்படி எதனாலும் காப்பாற்றி கொடுத்து 3 முகத்தோட வந்தவா. ஒரு முகம் கூட இல்லை. உண்மையை சொல்லு. அதான் கிழக்க போக முடியல. கருப்பசாமி போக வச்சு கொடுத்தா நம்புவியா? எந்த ஒரு எதிர்காலம்னு பார்த்தா தொழில் நல்லபடியா தரேன், காப்பாற்றி தரேன். இது இவனுக்கு நடக்கிறது 3வது வாட்டி. எத்தனை வாட்டி? 3வது தடவை. நம்பதியா கருப்பனா வீட்டோமா கருப்பசாமி காப்பாற்றி தர. அது வரைக்கும் கனியை வச்சுக்கா செயல்படுத்திக்க. கருப்பசாமி சரி. கருப்பசாமி செவன் அப்படியே நீக்கப்புறம் போறது யாருக்கா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். அப்படி நம்ம நினைச்ச காரியமும் நடந்து வரணும். கருப்பசாமி ஒரு வாழ்க்கை போய் மறு வாழ்க்கைக்கு பதில் சொல்லணும்னு வந்தேன். எப்படி இப்ப எப்படி இருக்கு? ஏன் வரல என்கிட்ட? உடம்பு சரியில்லை எதுவும் பாதிப்புனா கருப்பசாமியை தேடி வருவேன். உண்மையா இல்லையா? ஆனா கருப்பசாமி இப்பவும் வாக்குத்தானே சொன்ன வாக்கு கருப்பசாமி நிறைவேற்றி கொடுத்துருக்கனா இல்லையா? சத்தமா சொல்லு. எதுக்கல என்ன இதுன்னு சொல்லு. நான் என்ன சொன்னேன்? அமாவாசை கருப்பசாமியை பார்க்கணும்னு சொன்னேன். உண்மையா இல்லையா? பத்தியா நீ போய் சொல்ல மாட்டேன். உண்மையா இல்லையா? சொன்னா இல்லையா? அதுக்கு நான் உனக்கு கொடுத்த வாக்கு இருக்க இல்லையா? கருப்பசாமி சொல்ல முடியும் வாக்கு உண்மையா இருந்தா என்கிட்ட அமாவாசை என்கிட்ட இனி வரக்கூடிய பாதுகாப்பும் வேற ஒன்று கேட்டேன். அதே மாதிரி நமக்கு சம்பந்தப்பட்ட பணமும் நமக்கு வந்து சேரணும்னு கேட்டேன். உண்மையா இல்லையா? அதுக்கு வழி கொடுத்துருக்கனா இல்லையா? பத்தியா உண்மையை சொல்லு. இப்போ கருப்பசாமி மறந்தா நான் மறந்துடுவேன். ஒரு வாட்டி தான் எச்சரிப்பேன். ஏன்னா கருப்பசாமி சொன்ன வாக்கு நிறைவேற்றி தரணும் கருப்பசாமியோட வேலை. எப்படி உண்மையா இல்லையா? அப்படி வழக்காடி பார்த்தேன். ஒரு வீடை வேற வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சிருந்தேன். முத்தி கொடுத்தனா இல்லையா? எதட்டா நான் கூட்டம் தேடி வரும் கருப்பசாமியா. இனி வருவே ஆகட்டா? கருப்பசாமி அமாவாசை கூப்பிடுவேன். அமாவாசைக்கு இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் அப்படி அன்னதானம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் எனக்கு காய்கறி வாங்கி கொடுத்துருங்க. வாங்கி கொடுத்துருவே மாட்டியா? அது சாப்பிடலாம இனிமேல் செஞ்சு தரேன், பணங்களும் வாங்கி தரேன். இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அதை இல்லாம ஓட விட்டுறேன். உடச்சி சொல்ல முடியாது. உண்மை இல்லையா? ஓட விட்டுறேன். எந்த ஒரு குறையும் கருப்பசாமி எப்படி நீதியா இருக்கணும். நீதியா வந்துட்டு கருப்பசாமி காப்பாற்றி தரேன். வேற என்ன கேட்கணும் பத்தியா? காலையில் விழுந்துவா கேட்கணும். கருப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்த வலது காலம். இந்த காலு வலது கால். உண்மையா இல்லையா? அப்படி பெரிய நோயின்னு ஒன்றும் இல்லை. நீர் சம்பந்தப்பட்டது. பாதத்திலிருந்து முட்டு வரைக்கும் இருக்கும். இங்க இருந்து முட்டு வரைக்கும். உண்மையா இல்லையா? காப்பாத்தி கருப்பசாமி கொடுத்துருந்தேன். நீ வரல அதான் சோதிச்சேன். எப்படி சரியா 5 நாள் ஆயிட்டு. எத்தனை நாள் ஆயிட்டு? சாயந்தரம் பொழுதுல வந்திருக்கும். இப்ப தெரியா கருப்பசாமி யாருன்னு. நான் வர வைக்க எப்படினாலும் வர வைப்பேன். அதனாலதான் வர வச்சு தந்தேன். அப்படி இன்னைக்கு என்னுடைய பேச்ச 3 பேரை எடுத்து பேசுனியா? உண்மையா? எத்தனை பேரு? அப்பமே வந்துட்டேன் கருப்பசாமி. வேற என்ன கேட்கணும்? கேட்டியா? பக்கத்துல பார்ப்போம். நீ ஒரு தடவை கருப்பசாமி காலில் விழுப்போம். எண்ணங்கள் பேத்திக்கு கொஞ்சம் செதறக்கூடாது. ஒரு நிலையா இருக்கணும். சொல்லுது புரியுதா? எண்ணங்கள் செதறாம கருப்பசாமி காப்பாத்திட்டாங்க. என்ன அலைகள் சொல்லுவோம். புரியுதா உனக்கு? இதை பண்ணவா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமாங்கிற ஒரு பயமும். உண்மையா பத்தியா? கல்வி செல்வம். எத்தனை படிக்கா? காலை விழுத்துவா. அப்படி இருக்குமாப்பா? சரி. கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி படிக்கக்கூடிய இடமும் கருப்பசாமி 3வது ஸ்கூல்ல 3வது ரூம்ல படிக்கேன். உண்மையா? எல்லாத்தையும் ஒன்றும் சொல்லு. தாத்தா சொல்லுவேன். உண்மையா இல்லையா? எத்தனாவது ரூமு? எதிர்ல இல்லையா? இந்த கருப்பசாமியை வணங்கி வந்தா எதிர்காலம் அப்படின்னா நல்ல ஒரு உத்தியோகத்தையும் நல்ல ஒரு பேரும் புகழோட வாழ வச்சா போதுமா? ஒரு நில மன கட்டுப்பாடு இருக்கணும். நான் சொல்ல அர்த்தம் புரியுதா? எல்லாம் இந்த கருப்பசாமி காப்பாத்திட்டு
படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். உண்மையை பற்றியா உண்மைனா உண்மை மண்டையில் எதுவும் ஏற மாட்டேன். உண்மையா இல்லையா? இன்னொரு அப்படி கால அடுத்து வரக்கூடியது அவருக்கும் பயிர் சம்மந்தப்பட்டது. படிக்கா பற்றியா விட்டு விட்டு வலிக்கும். இன்னைக்கே நல்லா ஆக்கி தரேன். இப்படி இப்படி இன்னைக்கு நல்லா ஆக்கி கொடுத்துருவேன். இனிமேல் அந்த வயிறு வலியே வராது. கர்ப்பசாமியை பார்க்க வருவியா? நீ இனிமேல் அந்த வயிறு வலி வராது. நல்லா ஆக்கி தரேன். கனி தரேன், குடிப்பியா? ஹலோ, ரத்த ஓட்டம் இல்லை. சாப்பாடு நல்லா சாப்பிட்றதால 3 நேரம். நான் சொல்றது புரியும் பேரு. சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன். காலை சாப்பாடுலாம் கரெக்டாக சாப்பிடுவோம். சாயந்தரம் 4 மணிக்கு. என்ன பற்றி அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. சாப்பிட்றியா 3 நேரமும்? அதான் பிரச்சனை. நான் அதை தான் அப்படி சொல்லுறேன், மாற்றி சொல்லுறேன். நீ புரியணும்ல? உண்மையா இல்லையா? இதை பற்றியா உடம்புல ஆட்டம் எதுவும் வருதா? ஆட்டம் வந்தாலும் கருப்பசாமிட்டு வராது. கருப்பசாமி யாரோ கையில் வச்சுருக்கேன். 2 சாமி என்கிட்ட வராது. நான் கருப்பசாமி மட்டும்தான் இருப்பேன். நீ தள்ளிப்போ பக்கத்தில் வா. கூடுவா கருப்பசாமி. 18ஆம் படி கற்பனை சாமிக்கு. 18ஆம் படி கற்பனை சாமிக்கு. 18ஆம் படி கற்பனை சாமிக்கு. கைட்டு பிடி. பத்தி எத்தனை தடவை பார்த்தா பிடிக்கட்டும்? எத்தனை தடவை பிடிப்பேன்? மூணு தடவை தரமாட்டேன். தாத்தா புளிய வந்துட்டு பிடிக்கும். அடி வயிறு வரைக்கும் போகும். நல்ல மனசுல கருப்பசாமி நினைச்சுக்க. முடிச்சுட்டே இருக்கா? பாக்கியா அந்த கிடக்கு பாக்கியா என்னடா முதல்ல குறையா வந்து நிறைய வந்து பாக்கியா முடியுமா முடியாதா? ஒரு தடவை புரிஞ்சுக்க. சரி நீ புரிஞ்சா வருமா வரணும்? வராதுல்ல கரெக்ட் சார். இல்லை கும்பிட்டு பார்ப்போம். என்ன 2 கண்ணி தரேன். அரை பகுதி அறுத்து குளிக்கணும். குளிச்சது அரை தேய்ச்சி குளிக்கணும். குளிப்பியா? என்னோட அடி வைத்து வரைக்கும் போயிட்டா பண்ணி தரேன் கருப்பசாமி. இல்லை எதிர்காலம்னு பார்த்தா நல்லா இருக்கு. ஆனால் ஒரு நிலை படுத்தணும் மனசு. அங்கேயும் தடுமாறுத பேத்தியாளுக்கு உண்மையா பையா? கருப்பசாமி காப்பாற்றி தரேன். போயிட்டு வா. எதாவது கேட்கணுமா? கருப்பசாமி ஆமாம் களக்காடு ஒடியா களக்காடு இன்னொரு தடவை எடுத்துட்டு வரணும். நல்ல விளையா கருப்பசாமி வாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். தேவையில்லாத பெயர்கள் உள்ள வருது. உண்மையா? தேவையில்லாத அவ பேரு வந்துருமோ இல்ல நம்ம குடும்பத்துல சொன்ன கருப்பசாமி சொன்ன வாக்கு கொஞ்சம் தடுமாறிக்கணும்னு பாக்கியா? நான் கருப்பசாமி இருக்கேன். எதை இப்ப நினைச்சு கலங்கி நிக்க அதெல்லாம் அடிச்சு விரட்டி கருப்பசாமி ஒரு காரியத்தை முடிச்சு கொடுத்தா போதுமா? உண்மையா இல்லையா? தேவையில்லாம வருதா? என்ன சொல்லுதேன்? கருப்பசாமி என்ன கோரிக்கை வச்ச? ஒரு பெண் வாழணும், இன்னொரு பிள்ளைக்கு உண்டான வாரிசும் நல்லபடியா இருக்கும். உண்மையா இல்லையா? கருப்பசாமி பார்த்துக்கிறேன். அங்க என்ன நடக்குன்னு காட்டி கொடுத்துருக்கேன். உண்மையா பையா? இந்த கருப்பசாமி நம்பு. 2 பிள்ளைங்க நல்லபடியா வாழ வச்சு தருவியா? போது இந்த ஒரு குரலமை கருப்பசாமி காப்பாற்றித்தாரு. எப்படி நம்பதியா இல்லையா பேத்தி? என்னை எப்ப கும்பிட்டு வந்தியா உன்னுடைய குடும்பத்திலையும் சரி அப்படி வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிருக்கேன். உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லு. அப்படி பணம்னு வந்தா 2 இடத்துல வரும்னு சொன்னா வந்திருக்கு. உண்மையா? சத்தமா சொல்லணும் பேத்தியா? அதெல்லாம் வர வச்சு கொடுத்துட்டேன். எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண்மணிக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன். அது நல்லபடியா அமைச்சுட்டாங்க. ஆனா கொஞ்சம் போராட்டமா இருக்கேன். என்ன சொல்ல? நான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் ஆசைப்படுத்த சொல்லு. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி கல்யாணம் நல்லபடியா முடிச்சு கொடுத்தா போதுமா? அதுக்குண்டான பணமும் சரி எல்லாமே நான் வாங்கி தந்துடுறேன். அதுல எந்த ஒரு குறையும் வராது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கருப்பசாமி பார்த்துக்கிட்டேன். நான் பார்த்து அமைச்சு கொடுத்த வாழ்க்கையும் சரி நான் சொன்ன வாக்கும் நிறைவேற்றி கொடுத்துருவேன். கொஞ்சம் தடமாறுதலா? தடமாட்ட வேண்டாமே. என்னைக்கு கல்யாணம் வச்சிருக்க? அதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்ட அழைச்சிட்டு வருவியா? உடைச்சு சில விஷயம் சொல்ல முடியாது. ஆனா இருக்கக்கூடிய இதுகளை மாற்றி அமைச்சுத்தாரு. எல்லாரும் மத்தியிலும் உடைச்சு சொல்ல முடியாது. மனசை மாத்தித்தாரு. அதானே வேணும்?
கையை கொண்டா பேத்தியா கருப்பசாமி நான் இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுத? நான் சொன்ன வாக்குப்படி எண்ணி ஒரு 5வது அப்படி வரக்கூடிய 3வது மாசமே மாற்றி கொடுத்துட்டேன். உண்மை இல்லையா? வேற என்ன கேட்கணும்? பெரிய பிள்ளைக்கு தான் மர்மம் நல்ல மாதிரி இருக்கும். கருப்பசாமி கும்பிட்டு வரதுக்குள்ள பலம் அவனுடைய அப்படி கட்டுமன அப்படின்னா அவன் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டேன். கருப்பசாமி இங்கே நான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். உண்மையா இல்லையா? கொஞ்சம் புத்தி மாறாட்டத்தில் போய்கிட்டு இருக்கான். அம்மா சரியாகி தரணும். நான் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி நிறைவேற்றறேன். ஒரு வாரிசு வாழ வச்சு தரேன். கருப்பசாமி 2 பேரும் அடுத்த அமாவாசை வருவான். எப்படி வருவியா? வேற என்ன கேட்கணும்? சின்ன பிள்ளைக்கு மனசு சரியில்லாம இருக்கு. மாற்றி அமைச்சு தந்தேன் கருப்பசாமி. நான் சொன்ன வாக்கு மாற மாட்டேன். என்னை எப்படி கும்பிட்டு வரே அதே மாதிரி உன்னுடைய குடும்பத்தை எதிர்காலத்தில் பார்த்து வருவோம்னு சொன்னேன். அதே மாதிரி பணம் காசுகளும் கொண்டு வந்துட்டேனா இல்லையா? சத்தமா சொல்லு. ஆமா நகை நமக்கு இருந்தாலும் பணமும் தேவையில்ல. அதெல்லாம் அமைச்சு கொண்டு தான் கருப்பசாமி. கல்யாணம் முடிஞ்சோன்னு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடணும். இன்னொரு வாரிசு நம்ம வாழ வச்சுட்டான். போயிட்டு வரேன் பார்த்து. அவ்வளோதானே கேட்கணும் உனக்கு? கருப்பசாமி ஆமாப்பா உண்டு கடை இருக்கு கூப்பிடு கருப்பசாமி. சரி அப்படி இருக்குமாப்பா? இப்போ விவசாயம் அப்படின்னு கூப்பிட்டு விவசாய தொழில் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இன்னைக்கு சரியா 3 பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. என்ன செய்யணும்? கருப்பசாமி உன்னுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தா கருப்பசாமி வாக்கு நல்லபடியா அமைச்சு கொடுத்துருக்கேன். அமைச்சு கொடுத்தாலும் செல்வாக்கு பொங்கி வரும். ஒதுங்கி வீட்டுல பணம் காசுகளை உட்காரப்படி கருப்பசாமி வச்சிருக்கேன். உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லணும். எந்த ஒரு பணம் இருந்தாலும் வீடு தேடி வரக்கூடிய அளவுக்கு கருப்பசாமி ஒரு தொழிலும் ஒரு முன்னேற்றி கொடுத்துருக்கேன். உண்மையா இல்லையா? ஒரு தொழிலும் முன்னேற்றி கொடுத்துருக்கேன். 2வது ஒரு வேலை வரும்னு சொன்னேன், வாங்கி கொடுத்துருக்கேன். உண்மையே சொல்லு. கால எடுப்போம். கருப்பசாமி அமைச்சு கொடுத்த மாதிரி அப்படி வரக்கூடிய ஒரு வாக்குவாதங்கள்லாம் இனி வராது. அதான பேத்தியா உன் மனசுல ஓடுது. உன்னே சொல்லு. எந்த ஒரு வீண் பிள்ளைங்கும் இல்லாம கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து வேற புகழோடு வாழ வச்சா போதுமாப்பா? வேற என்ன கேட்கணும்? கருப்பசாமி 10 வருஷமா அவருக்காக குடிச்சாச்சு. நான் கருப்பசாமி உனக்கு வாக்கு இப்போதைக்கு ஒரு 6 மாசம் தான் கொடுத்துருக்கேன். எத்தனை மாசம் கொடுத்துருக்கேன்? ஏன்னா கருப்பப்பையே இல்லைன்னு கருப்பசாமி வாரிசை கொடுத்துட வேண்டாம். அதுக்கு ஒரு முறையில சத்திய வாக்கு தான் நான் சொல்றேன். கருப்பசாமி ஒரு வாரிசு கொடுத்தாலும் போதுமானு தான் அன்னைக்கே கேட்டேன். உண்மையா இல்லையா? ஆனா அப்படி இருக்கக்கூடிய கர்மத்துடைய பலனை கருப்பசாமி தீர்த்து கொடுத்து அவளுடைய கர்ப்பப்பை வளர்ச்சியும் கொஞ்சம் குறைவா இருக்கு. உண்மையா? அதுதானே 3 ரிப்போர்ட்லயே வந்துச்சு. எத்தனை ரிப்போர்ட் எடுத்த? 3 ரிப்போர்ட் தான். ஆள் எடுத்து வா. கர்ப்பசாமி வாக்கு கொடுத்தா மாறாது. மாறி பாரு கர்ப்பசாமி வாக்கு தரண்டா. கர்ப்பப்பை இல்லாதவனுக்கே கர்ப்பசாமி வாக்கு கொடுத்து அந்த கர்ப்பப்பை இல்லாமலே கர்ப்பசாமி ஒரு ஆண் வாரிசு கொடுத்துருக்கான். எல்லா இடத்துலையும் அதே மாதிரி கர்ப்பசாமி வாக்கு தரும். கர்மத்தை போக்க பட்ட பாடும் போச்சு. எப்படி? கர்மத்தை பார்க்க பட்ட பாடும் போச்சு. அப்புறம் அப்படி வரக்கூடிய 2 தர நாய் கட்டி வந்தது. உண்மையா? எப்ப கிடைச்சது? வரைக்கும் 2 தர நாய் கட்டியில பண்ணுவோம். உண்மையா பையா? சத்தமா சொல்லணும். உண்மைனா உண்மைன்னு சொல்லணும். கருப்பசாமி போய் சொல்லணும். உண்மையா இல்லையா? 2 தரையும் ஊர்ல தான். காலை விடுப்பாங்க கருப்பசாமி. அப்படி எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா கர்ம பலனை அனுபவிக்கத்தான் வேண்டியது இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா அதனாலதான் கருப்பசாமி சொன்னேன். இது வரைக்கும் வாரிசு வீட்டுக்கு எதுவும் வரலையா? தம்பி கல்யாணம் முடிச்சா அவனுக்கு இருக்கா? அண்ணன் கல்யாணம் முடிச்சா அவனுக்கு இருக்கா? கர்ம பலனை சுமந்து இருக்கிற மாதிரி தான். ஆனா உன்னுடைய தகப்பன் செய்த காரியத்துக்கு எப்படி நன்மைதான். அப்பா சொல்லலையா? அவன் செய்த காரியத்துக்கு புண்ணிய ஸ்தலங்கள்லாம் கும்பிட்டு வந்திருக்கணும். உண்மையா? எப்படி? புண்ணிய ஸ்தலங்கள் கும்பிட்டு வரும். அந்த புண்ணியத்தோட பலன் இருந்தாலுமே ஆனா ஒரு விதத்துல பாக பிரிவினை சண்டை போட்டு தானே வந்திருக்கான். இடத்த விட்டு காலி கொடுத்து எப்படி? பூர்வீகம் இல்லையா? உண்மையை சொல்லு. பூர்வீகத்திலிருந்து காலி பண்ணி 2 குடும்பம். எத்தனை குடும்பம்? 4 குடும்பம். யார்கிட்ட சொல்லுங்க? அவன் பூர்வீகத்தை சொல்றேன். 200 வருஷம் முன்னாடி உள்ள கதையெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொல்றேன். எனக்கு தெரியுமில்ல நான் எத்தனை வருஷமா இருக்கேன் கருப்பசாமி. உண்மையா இல்லையா? அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அன்னை எழுதி கொடுத்த வாக்குப்படி இருக்கு. அதனால வரக்கூடியது உன்னுடைய குடும்பத்துல அப்படின்னா வாரிசு பிறந்தது எத்தனை? 5 உண்மை தானே? எத்தனை பேரு? 5 உண்மை தானே? 5க்கு அப்புறம் எந்த வாரிசு இல்லையா? உனக்கு ஒரு வாரிசு தாரம் கட்டாங்க. இந்த கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனை கருப்பசாமி நிற்கிறாங்க. ஒரு முறை நான் எடுத்துட்டு போற ஆலயத்துக்கு உண்டான பலனும் எம்பெருமா முருகனுடைய காணிக்கையும் வீட்டுல இருக்கா? காணிக்கைனா போகக்கூடியது இருக்காப்பா? இருக்கா இல்லையா? அவர் மேல நம்பிக்கை இருக்கா? ஆமா இருக்கு. காணிக்கை இருக்கு. முன்னாடி முடிஞ்சு வச்சிருக்கு. நான் என்ன செய்வேன்? காதல் சொல்ல தான் சொல்ல முடியும். வாரிசு கொடுத்தோடனே கொண்டு போய் வாரிசு கையால கொடுக்கணும்னு வச்சிருக்கு. அதை வாரிசு கையால கூட்டு வந்துருவியா? சரி. அப்படி கதவை துறக்கிற இடத்துல 2வது இடத்துல காணிக்க வச்சிருக்கேன். ஆமா. ஒரு சிகப்பு கலர் துணியில. ஆமா. கால எடுத்து
உண்மையா இல்லையா? ஆமா கப்போட்டாப்பா ஆமா அப்படி துறக்கல 2வது அடுக்குல இருக்கு. ஆமா உண்மையா இல்லையா? ஆமா. அதை முதல்ல கொண்டு போட்டு வா கருப்பசாமி, வாழ்க்கை வச்சு தரேன், ஒரு வாரிசு நல்லபடியா அமைச்சு தரேன் கூடிய சீக்கிரத்துல. சரி. அப்படி மருந்து மாத்திரைகள் சாப்பிட போகலாம்னா போகலாம், கருப்பசாமி வேண்டாம்னு தான் சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லி தரேன். சரி. எப்படி சரி. அமைச்சிட்டு இருந்தேன் கருப்பசாமி. வேற என்ன கேட்கணும்? கருப்பசாமி அமைச்சு கொடுத்து 2 பேரும் புரிஞ்சு முடியுதா? சரி. வாரிசு இல்லைன்னு இல்லை, வாரிசு இருக்குடா, பயப்படாத. நான் சொன்ன வாக்கு தான். அது எந்த ஒரு குறைய காப்பாற்றித்தாங்க. வேற என்ன கேட்கணும்? வளர்க்க பிராணிகளும் நல்ல முறையில் நிற்கணும். நல்லதானே ஆக்கி வச்சிருக்கேன். 3 உயிர் இருக்கா? எத்தனை உயிர் இருக்கு? 3 உயிர் இருக்குல்ல? 3 கர்ப்பசாமி பார்த்துக்கிட்டேன். என்ன செய்யணும்? கறவைக்கு ரொம்ப இதாக இருக்கு. நான் கர்ப்பசாமி ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். என் வாக்கை நான் மீற மாட்டேன். சரி. அந்த பூமி எப்படி பூமின்னு வந்துட்டு சொன்னேன். ஆமா எப்படி? சர்ப்பபூமி. சர்ப்ப பூமி. அப்போ வரக்கூடிய உயிரினம்னா உங்களை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல சர்ப்பங்கிறது 1க்கு 3 தடவை உன் கண்ணுக்கு தென்பட்டு. ஆமா. எத்தனை தடவை? 3 தடவை நீயே பார்த்துட்ட. ஆமா. நான் சொல்றது புரியுதாப்பா? கர்ப்பசாமி அதனால அப்படி தீயில நின்றுட்டு கர்ப்பசாமி இந்த இடத்துல நம்ம குளிரணும்னா குளிராதுலப்பா. நம்ம இருக்கிறது தீயில நிற்கும். அப்போ அந்த தீ அது வேலையை தான் காட்டும். எனக்கு இருந்தபோது கர்ப்பசாமி உங்களுக்கு எந்த ஒரு குறைகளும் இது வரைக்கும் காப்பாத்திருக்கேன். உண்மையா இல்லையா? அந்த மனையில நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். அப்படி அமைச்சு கொடுத்த கர்ப்பசாமிக்கு வாக்கு கொடுக்கும் தெரியும். அந்த வாக்கு மறுபடியும் எடுத்து மறுபடியும் வாக்கு கொடுக்க கர்ப்பசாமி. நான் பாத்துக்கிட்டேன். ரைட்டா பரப்புறேன். நான் பாத்துக்கிறேன். கர்ப்பசாமி